இந்திய எல்லை வழியே ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானியர்களின் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரின் சம்பா, அக்னூர் எல்லையில் நடைபெறவிருந்த ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. எல்லை பாதுகாப்பு படையினர் ஊடுருவ முயன்றவர்களை விரட்டியடித்ததாக தகவல் கிடைத்துள்ளது. செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், இந்திய எல்லை வழியே ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானியர்களின் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சொல்லுங்கள். வான்வழி தாக்குதலில் மட்டுமில்லாமல் தரைவழியாகவும் ஊடுருவல் முயற்சியில் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி வரக்கூடிய நிலையில பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அக்னூர் மற்றும் சம்பா ஆகிய இரண்டு பகுதிகளில் அந்த ஊடுருவல் முயற்சி நடைபெற்றிருப்பதாகவும் அந்த ஊடுருவலை இந்திய ராணுவம் முறியடித்திருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அக்னூர் சம்பாவை பொறுத்தவரைக்கும் ஜம்முவின் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது இன்டர்நேஷனல் பார்டரில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்தியாவிற்குள்ளாக இருக்கக்கூடிய பகுதிகள். ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஊடுருவல் முயற்சியில் பாகிஸ்தானியர்கள் உள்ளே ஊடுருவ முயற்சி செய்ததாகவும், தொடர்ச்சியாக பீரங்கி மூலமாக தாக்குதலை ஏற்படுத்திக் கொண்டே அவர்கள் துப்பாக்கிகள் மூலமாக சுட்டுக்கொண்டே ஊடுருவல் முயற்சி நடைபெற்றதாகவும், வேறொரு திசையில் இருந்து தாக்குதலை நடத்திவிட்டு மேலும் அந்த பார்டர் வழியாக உள்ளே நுழைவதற்கான முயற்சிகள் நடைபெற்றதாகவும் தகவல் வெளியான நிலையில இந்த அக்னூர் மற்றும் சம்பா ஆகிய இரண்டு பகுதிகளிலேயுமே இந்த ஊடுருவல் முயற்சி நடைபெற்றிருப்பதாகவும் அந்த தகவல் வெளியானது. ஆனால் நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த ஊடுருவல் முயற்சியை முறியடித்திருப்பதாகவும் அந்த அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. நேற்று இரவு 8 மணியிலிருந்து தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதலை மட்டுமே ஏற்படுத்தியிருந்தார்கள். மேலும் ஜம்முவின் ஒரு சில பகுதிகளில் இந்த தீவிரவாத முயற்சி, ஊடுருவல் முயற்சி என்பதும் நடைபெற்றதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில பாதுகாப்பு படை வீரர்கள், எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது ஊடுருவலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது என இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டினுடைய அறிக்கை இருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. அதாவது வான்வழி தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்துவது மற்றும் அவற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய நேரங்களில் தரை வழியாக ஊடுருவி உள்ளே வந்து தாக்குதலை நடத்துவதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது. இந்நிலையில எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடைய தொடர் கண்காணிப்பின் காரணமாக அக்னூர் மற்றும் சம்பா ஆகிய பகுதிகள், அதாவது இன்டர்நேஷனல் பார்டர் மற்றும் பகுதிகளில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளாக இருக்கிறது. அந்த இரண்டு பகுதிகளிலுமே ஊடுருவல் முயற்சி நடைபெற்றதாகவும், இங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய BSF வீரர்கள் அந்த ஊடுருவல் முயற்சியை தற்போது தகர்த்திருப்பதாகவும் அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர் தாக்குதல்ல பீரங்கிகள் மூலமாகவும் தாக்குதலை நடத்துகிறார்கள். ஆல்டர்னேட்டிவ் ஷெல்லிங் என்று சொல்லக்கூடிய இலக்குகளே இல்லாமல் சொல்லக்கூடியது, எந்த பகுதியை நாம் தாக்க வேண்டும் என்றுமெல்லாம் இல்லாமல் இந்தியாவினுடைய பகுதிகள், உள்பகுதிகளை, எல்லை பகுதியிலிருந்து உள்நோக்கிய பகுதிகளை சுட்டுவதுதான் ஆர்டிலரி ஷெல்லிங் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தான் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ச்சியாக 2 நாட்களாக துப்பாக்கிச்சூடு மற்றும் பீரங்கிகள் மூலமாக தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். ஆனால் நேற்று இரவு ஹமாஸ் ஸ்டைலில், அதாவது ஒரே நேரத்தில் பல்வேறு ட்ரோன்களை அனுப்புவது, ஒரே நேரத்தில் பல்வேறு ஏவுகணைகளை ஒரு குறிப்பிட்ட பகுதியை நோக்கி அனுப்புவது போன்ற அந்த தாக்குதல் முயற்சி ஈடுபட்டிருந்தாலும் அவற்றை வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக இந்தியா தடுத்து அளித்திருக்கிறது. மேலும் பதில் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. வான்வழி தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் அதே நேரத்திலே துப்பாக்கிகள் மூலமாக தாக்குதல் ஆர்டிலரி ஷெல்லிங் பண்ணுவது, மேலும் பீரங்கிகள் மூலமாக ஆர்டிலரி ஷெல்லிங் பண்ணுவது என்று செய்து கொண்டு வேறொரு பகுதியில் ஒரு ஊடுருவல் முயற்சியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அக்னூர் மற்றும் சம்பா ஆகிய இந்த இரண்டு பகுதிகள் வழியாக ஊடுருவல், அதாவது இந்தியாவினுடைய எல்லை பகுதிக்கு உள்ளே வந்து தாக்குதல் நடத்துவதற்கான திட்டத்தை தற்போது முறியடித்திருப்பதாக BSF வீரர்கள் முறியடித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வரைக்கும் இந்தியாவினுடைய பலம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்நிலையில அந்த பகுதியில் இந்த ஊடுருவல் முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டு முறியடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்திய எல்லை வழியே ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானியர்களின் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரின் சம்பா, அக்னூர் எல்லையில் நடைபெறவிருந்த ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. எல்லை பாதுகாப்பு படையினர் ஊடுருவ முயன்றவர்களை விரட்டியடித்ததாக தகவல் கிடைத்துள்ளது. காஷ்மீரின் சம்பா, அக்னூர் எல்லையில் நடைபெறவிருந்த ஊடுருவல் முயற்சியும் முறியடிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.